இந்த இன்ஜின் வேற, இது வேற. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரே ஏர்கிராஃப்ட்ல இது 2 பொருத்தப்பட்டிருந்தாலும், கண்ட்ரோலு, அதுக்கு போற ஃபியூயல் பைப்பு, அதனுடைய இப்ப நெறைய பேர் இந்த மாரி சொல்றாங்க. இது மாரி இவங்க செக் பண்ணல. அந்த ஃபியூயல் வால்வ வந்து சரியா செக் அப்படிலாம் கிடையாது. ஃபியூயல் வால்வ் பத்தி நான் சொல்றேன். 2க்கு செப்பரேட் வால்வு. இது வந்து கம்ப்யூட்டரால அடைக்கவே முடியாது. ஒரு சில பேர் வால்வு தானா கம்ப்யூட்டர் மிஸ்டேக்னாலயோ அல்லது பக்னாலயோ ஏதோ கரெக்ட் ஆகி அடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. 2க்குமே செப்பரேட் சாஃப்ட்வேர். ரைட் ஹேண்ட் இன்ஜினுக்கு செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜினுக்கு செப்பரேட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டரால அதை அடைக்க முடியாது. ஒன்லி பைலட் ஸ்கேன். எப்போ அடைக்க முடியும் அப்படின்னா, அந்த மாஸ்டர் வார்னிங் ஃபயர் ஆச்சு, இன்ஜின்ல ஃபயர் ஆச்சுன்னா, அது எந்த இன்ஜின்ல ஃபயர் ஆச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேனுவலா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தான் ரைட் இருக்குல்ல. எந்த கம்ப்யூட்டரால எந்த சிஸ்டமும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அது பேர் ஃபெயில் சேஃப் மெத்தட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதை நான் விளக்குறேன். அப்ப ஷட் பண்றது எதுக்குன்னா, ஷட் பண்ணிட்டா ஃபியூல் அந்த எரியிற இன்ஜினுக்கு போகாது. தென் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. அதை வச்சு பிளேன் வரும்போதே அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடலாம். நீங்க ஃபியூல் போயிட்டு இருந்ததுன்னா எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அந்த தீ வந்து பரவிடும். அதனால அந்த சேஃப்டி சிஸ்டம் அது பைலட் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குள்ளே, மற்றபடி ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரால பண்ணவே முடியாது.